ஒரு ஏக்கருங்க 44 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17 ஏக்கரா தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்துங்க ஒரு 22 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசாரிப்பட்டிக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 4 கிலோமீட்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 to 600 மீட்டர் தூரத்துக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. மண் தடங்க அந்த தடங்க. தடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர் அகலம் வருங்க. கூட்டு தடங்க. மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண் வகை சேர்ந்ததுங்க. எல்லா மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து பாலை வந்து காய் வர ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. மொத்தம் 17 ஏக்கராங்க. இதில் வந்து அரைவாசி வந்து டிஜேங்க, அரைவாசி வந்து நாட்டு மரங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 ஏக்கராங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி கிணறுங்க, ஒரு பெரிய சர்வீஸ் வந்துடுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10 ஹெச்பிங்க. காடு முழுசுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து கிராவல் கொட்டி நீட்டாக தடம் போட்டு வச்சுருக்குறாங்க. லோ பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வந்து இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க. கரெக்டாக மெயின் ரோடு வந்து 4 கிலோமீட்டருங்க. உங்களுக்கு கிணத்துக்கடவுலேருந்து வந்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. நெகமத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டருங்க. மெயின் ரோட்லேருந்து பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக 4 கிலோமீட்டருங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துங்க ஒரு தனி கிணறுங்க, ஒரு 10 ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயிங்க. மரம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பாலை வந்து காய் வர ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. இன்னொரு 1 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வருமானம் வந்துடுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறக்கு வந்து 10 மீட்டர் அகலம் உள்ள கூட்டு தடங்க. மெயின் ரோடுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. முக்கால்வாசி மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாலை வந்து காய் வந்துருச்சுங்க. உள்ளுக்குள்ளே வந்து எல்லா பக்கம் போய் வர்றது தகுந்த மாதிரி வந்து கிராவல் கொட்டி நீட்டாக தடம் போட்டு வச்சுட்டாங்க. மண் வகை வந்து கரிசல் மண்ணுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயிங்க. தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராதுங்க. முக்கால்வாசி பக்கம் நாட்டு மரம்ங்க, மீதி வந்து உங்களுக்கு டிஜேங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஹெச்பிங்க. ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. இதான் கிணறுங்க, ஒரு தனி கிணறுங்க. ஜலமூலையிலே வந்து கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றியுமே வந்து ரிங்கு போட்டிருக்குறாங்க. நல்ல மண்கண்டம் உள்ள ப்ராப்பர்ட்டிங்க. ரிங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர மட்டத்துக்கே இருக்குதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராதுன்னு தெரியலைங்க. நம்ம வாங்கி ஒரு 2 வருஷம் பராமரிச்சோம்னா நல்ல முறையில் வந்து காப்பு கொண்டு வந்துடலாங்க. சுற்றியுமே வந்து கம்பி வேலி போட்டு கேட் போட்டு வச்சிட்டாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17ங்க. விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 44 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா மறுபடி விலை பேசிக்கலாங்க. இதுபோல் வந்து லேண்ட் எதாவது கொடுக்குற மாதிரி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.